தமிழை வளர்ப்போம், தமிழ் உறவுகளுக்கு கரம் கொடுப்போம். தமிழ்நாடு நேதாஜி இளைஞர் இயக்கத்தின் விருதுநகர் மாவட்ட செயலாளர் சிவகாசி சுந்தரராஜன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெல்லை மாவட்டத்தை மிகவும் ஒரு சம்பவங்கள்லாம் நிறைய நடந்துகிட்டே இருக்குது. அப்படி பார்க்கணுன்னா நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியில் உள்ள ஒரு புகழாளர் படம் எப்போ பார்த்தாலும் அண்ணன் சீமான் அண்ணன் சீமான் அண்ணன் சீமான் அப்படி இப்படின்னு ஒரு அந்த கட்சிக்கே பெரிய புகழாரம் பாடும் அண்ணன் சாட்டை முருகன் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னென்னா, செந்தில் மல்லர் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானிடம் ஒரு ஒரு மாநாடு நடத்த போகிறேன், அந்த மாநாட்டில் 2 சமுதாய மக்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படுத்த போகிறேன், இதுக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி அதை நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட ஆசீர்வாதம் பெற்று இவர்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு. அண்ணன் யார்கிட்ட? சீமான அண்ணன்கிட்ட சொல்லிட்டு போய் ஒரு மாநாடு நடத்திருக்காரு. அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா ஏங்கப்பா அடேங்கப்பா ஒரு 10-15 பேருங்க. அவர் பின்னாடி செந்தில் மலர் பின்னாடி ஒரு 10-15 பேர். அந்த 10-15 வச்சு அந்த கூட்டத்தை ஒரு 10-15 பேர் கூட்டத்தை வச்சு இவர் பேசுகிறாரு. தன்னுடைய செந்தமிழ் போற்றும்படிய ஒரு தேசியவாதி, அதாவது தேசியவாதி அவர் என்னென்ன சொல்கிறது, ஒரு தேசிய தலைவரே இழிவுபடுத்தி பேசக்கூடிய ஒரு தேசியவாதி. ஏன்னா இவருக்கு ஒரு மைக் கிடைச்சா போதும், 4 பேர் பின்னாடி இருந்தால் போதும், என்ன வேணால் பேசலாம்னு பேசுகிறாங்களோ என்னன்னு தெரில. இதை எங்களுடைய சமுதாய மக்கள் வேடிக்கை பார்ப்பான்னு நினச்சிட்டாரான்னு தெரில. எங்களுடைய தேவர் சமுதாயத்தையும் தேசிய தலைவர் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவரையும் உலகமே போற்றக்கூடிய சுபாஷ் சந்திர போஸ் அவர்களையும் இழிவுபடுத்தி பேசியதற்கு உன்னுடைய நாக்கை அறுக்க வேண்டாம்? என் சமுதாய மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதற்காக நீ என்ன வேணா பேச நினைக்கிறியா? ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தும்போது, ஒரு பொது இடத்துல பேசும்போது, ஒரு வரலாற்றின் மிகப்பெரிய தலைவர் 2 தலைவரில் நீ எவ்வளவு கேவலமாக பேசுவாய் என்று அண்ணன் சீமான் அவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். அண்ணன் சீமானே, உங்களோட கட்சியில் உங்கள் கட்சியில் கொள்கை இதுதானா? இதான் உங்கள் கட்சியின் கொள்கை கோட்பாடா? இல்லை இந்த மாநில காவல்துறை அதிகாரிகளும் அப்புறம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் வேடிக்கை பார்த்து கை கொட்டி வேடிக்கை பார்த்துக் கொள்வது எதற்காக? இது பின்னணி என்ன? எங்களுடைய தேவர் இனத்தையும் எங்களுடைய தேசிய தலைவரையும் உலகையும் போற்றக்கூடிய எங்களுடைய சுபாஷ் சந்திர போஸ் அவர்களையும் இழிவுபடுத்தி பேசுவதற்கு உன்னை இரும்பு கரம் கொண்டு அடக்காமல் இந்த தமிழக அரசும் காவல்துறை அதிகாரிகளும் மு.க. ஸ்டாலின் அவர்களும் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஒரு மிகப்பெரிய கட்சி பொறுப்பு அதாவது கட்சியில் 2வது 3வது இடத்துல உள்ள ஒரு கட்சியிலேருந்து ஒரு நிர்வாகி பேசும் பொழுது அவர் தலைவர்கிட்ட சொல்லிட்டு அவங்க தலைவர்கிட்ட சொல்லிட்டு போய் பேச போகிறேன்னு சொன்னால் அவர் என்ன பேச போகிறா, என்ன டாப்பிக்கில் பேச போகிறாங்க அந்த தலைவரோட கவனத்திற்கு செல்லலையா? இல்லை சாட்டை முறை சொன்ன மாதிரி இங்கே ஒன்று பேசியது, அப்புறம் அங்கே பொது இடத்துக்கு பேசும்போது அது இங்கே ஒன்று, இப்படி பேசுனது உங்களுக்கே தெரியாதா? அண்ணே சீமானே, உங்கள்கிட்ட தானே கேட்குறேன், இந்த மாதிரி நிகழ்வு இதனுடைய அவர் பேசிய பேச்சு அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அது உங்களைத்தான் சாரும். அவருடைய பேசினதற்கு நீங்கள் தான் முழு பொறுப்பு. செந்தில் மல்லரை உடனடியாக கைது செய்ய வேண்டும். இதுபோன்று இன்று செந்தில் மல்லர், நாளை இன்னொருத்தர், அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர், இப்படி சங்கிலி தொடர் போல எங்களுடைய சமுதாய மக்களையும் எங்களுடைய சமுதாய தலைவர்களையும் எங்களுடைய உலகத் தலைவரையும் இழிவாக பேசுவதற்கு நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்போம். நாங்கள் என்ன ஒன்றுமல்ல சும்பைகளா? உடனடியாக செந்தில் மல்லரை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். இதுபோன்ற தமிழ்நாட்டில் ஒரு ஈனச் செயலை செய்யும் அடுத்த நபரை செய்வதற்கு பயம் ஏற்பட வேண்டும்.
பொது இடத்தில் பேசும்பொழுது மிகப்பெரிய வரலாற்று தலைவர்கள் இனிமே வந்து இந்த நாட்டிற்கு கிடைப்பார்கள் கூட சந்தேகமா இருக்கு. அந்த மாரி தலைவர்கள் வந்து இனி வரலாற்றில் நம்ம காண முடியாத தலைவர்கள வந்து ஒரு பொக்கிஷமாக நாங்க நினைச்சிருக்கோம். அவர்கள வந்து இழிவாக பேசிய செந்தில் மல்லரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று நாங்கள் தமிழ்நாட்டு தலைவர் மு.க.ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கும் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். இதன் மூலம் எங்களுடைய தமிழ்நாடு நேதாஜி இளைஞர் இயக்கத்தில் அனைத்து மாவட்டங்களும் ஒன்று திரண்டு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை தெரிவிப்போம். ஒரு ஜல்லிக்கட்டுக்கு எவ்வளவு பெரிய மாநாடு நடந்ததோ அதே மாநாடு எங்களுடைய இனத்திற்கும், எங்களுடைய இனத்தின் தேசிய தலைவருக்கும், உலகத் தலைவர் ஐயா சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கும் ஏற்பட்ட இந்த மாதிரி ஒரு இழிவுச் செயலை செய்த செந்தில் மல்லரை உடனடியாக கைது செய்யவில்லை என்றால் நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை வந்து கண்டிப்பான முறையில் நடக்கும். இது எங்களுடைய தமிழ்நாடு நேதாஜி இளைஞர் இயக்கத்தின் சார்பாகவும் நாங்கள் தெரிவிக்கின்றோம். இது செந்தில் மல்லருக்கு ஒரு எச்சரிக்கையாக நாங்கள் விடுக்கின்றோம். இது போன்ற நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடக்குமே ஆனால் எங்களுடைய இயக்கம் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் கையில் எடுத்து நாங்கள் நடத்துவோம். நாங்கள் ஒன்றும் சொம்பைகள் அல்ல. ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த்.